तय्यबान मुबारक आयत इंशाअल्लाह ताला ये बच्चों के दिल इंशाअल्लाह अल्लाह जिंदा हो जाए क्या हुआ अल्लाह आखिर संतुष्ट अल्लाह अल्लाह का वो रहा है आबाद अतीता है और आप बात करो मानो बजा صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق القائلين ما أصابكم من مصيبة فبإذن الله ومن يؤمن بالله يهد قلبه لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم الله لا يحب كل مختار فخور صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபை அல்லாஹ் நம்ம முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிந்து மட்டுமின்றி முஸ்லிம்களாக குலாம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிந்து சர்க்கார் சொல்லுவாங்க ஐயம்மா தாலீம் உங்களுடைய அருமை இப்ப தெரியாது உங்களுக்கு இதனுடைய விசேஷம் இதனுடைய அருள் இப்ப உங்களுக்கு விளங்காது பாது எல்லாம் உங்களுக்கு காட்டுவான்னு சொல்லுவாங்க நீங்க பிறகு முன்னால் இது எச்சி வைக்கும் போது அவர்கள் அடையக்கூடிய இன்பத்தை பார்த்தீங்கன்னா அப்ப இதனுடைய சேகரம் என்ன கொடுத்தாங்கிறது நமக்கு வரும். அது வாழ்க்கையில அந்த விஷயத்தை அனுபவிக்கும் போது அப்ப நமக்கு சர்க்கார் எப்படி என்ன நியமனத்துல கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு தெரியும். யாரு சர்க்கார் நம்ம கொடுத்த நியமனத்துல ஒரு பெரிய நியமத்து சுகர துனியா சுகர உக்குபா இது ரெண்டையும் கல்வூட்டு எடுத்துட்டாங்க பாருங்க சர்க்கார். உலகத்துடைய கவலை ஆக்கறதுடைய கவலை இது ரெண்டையும் உள்ள தொட்டு எடுத்துட்டாங்க. ஏன் இப்படி எதுவரை நான் என்னதுங்கிற பிகர் இருக்கோம்ல நான் தனது என்ற சிந்தனை வருமா மனுஷன் இந்த வெளிப்படும் என்னுடைய என்ன இருக்கிற வரைக்கும் போல நிச்சயமா மனுஷனுக்கு பிகர் இருக்குதான். ஒரு தடவை அதற்கு சர்க்கார்ட்ட கேட்டதா சொன்னாங்க, நம்மளை பத்தி ரொம்ப கவலை இருக்கு சர்க்கார், எனக்கு ரொம்ப நான் இன்னும் திருந்தாம இருக்கிறேனே, எப்படி என்னுடைய உள்ளத்தை தீர்த்திருக்கிறது, என்னை பற்றி இருக்கிறது, நப்சை எப்படி தீர்த்திருக்கிறது, செல்வம் எப்படி தீர்த்திருக்கிறது, ரூஹை எப்படி பரிசுத்தப்படுத்துறது, இதை பத்தி கவலை இருக்குன்னு சொன்னாங்க. ஷேக் செய்ய வேண்டிய வேலை என்னங்க, தஸ்கீத்துல் நஃப்ஸ் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவது. இரண்டாவது தஸ்கீத்துல் கல்ப் கல்பை முஸ்தஃபாவாக ஆக்குகிறது. மூணாவது தஜ்லியத்துல் ரூஹ் ரூஹ முஜல்லாவாக்குறது. நாலாவது தம்லியத்துல் நூர் நூரை கொண்டு நிரப்புவது. ஐந்தாவது தக்லியத்துல் சிர் நம்ம சிர்ர காலி ஆகிறது. இது ஒரு வார்த்தைகள் என்னன்னு விளக்கங்கள் நீண்ட விளக்கங்கள். தஸ்கீத்துல் நஃப்ஸ்னா எப்படி, தஸ்கீத்துல் கல்ப் முதல்ல கல்புனா என்ன, நஃப்ஸ்னா என்ன, ரூஹ்னா என்ன, சிறுனா என்ன, நூறுனா என்ன, இதோடைய பரத்துகள் என்ன, இது ஒன்னொன்னையும் தக்லியத்தேர்னா என்ன, தஜ்லியான என்ன, தஸ்பியான என்ன, தஸ்பியான என்ன, இந்த விளக்கங்கள்லாம் காலங்கள்ல இருக்கு. அப்ப செய்யக்கூடிய வேலை இவ்வளவு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது சர்க்கார் கேட்டாங்களா, சர்க்கார்ட்ட சர்க்கார் என்னை பத்தி கவலை எனக்கு ரொம்ப இருக்கு, நீ இப்படியே இருக்குங்க, நப்சு ஒரு மாதிரி,
கல்வி ஒரு மாதிரி நெத்துக்கிறது ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி இருக்கு. சில நேரங்கள பார்த்தா என்னவோ நம்மளை பார்த்து நம்மளே பெரிய அவுளியாமா நம்ம நினைச்சுக்கிறோம். இன்னொரு பேரோட நம்ம ரொம்ப இருந்திருக்க மாதிரி. சில நேரங்களை பார்த்தா நம்மளை விட அடிவட்டா முட்டாப்பா தான் ஒருத்தன் துணியால கிடையாதுயா, மோசமான ஆள் நாம தான் போல தெரியுது என்ற மாதிரிலாம் எண்ணங்கள் வருது. இப்படியே கல்புல அலையும் போது பாத்தீங்களா ஒன்றுமே செய்ய முடியலையே. கல்புல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அலையும் போது கேட்கறாங்க. யார் கேட்கறாங்க? 100 கேட்கறாங்க. தாதா சர்க்கார் சொன்னான். அப்ப தாதா சர்க்கார் டக்குன்னு ஆனீங்களா அவங்க கையில வாட்சி கட்டிருந்தாங்க. 100 வாட்சி. அந்த வாட்சி பார்த்து கேட்டாங்களா, இந்த வாட்சியை ரிப்பேர் ஆயிருச்சுன்னு கொண்டு போய் கடையில கொடுப்பீங்க, அவங்க ரிப்பேர் பண்ணி. இப்ப ரிப்பேர் ஆயிருச்சுன்னு சொன்னா கவலை யாருக்கு வரும்? உங்க வாட்சி. இந்த கவலை உங்களுக்கு தான் வரும். ஆனா உங்களுக்கு தான் வரும். அவருக்கு தெரியாத வாட்சி, அவரு வாட்சி ரிப்பேர் ஆயிருச்சு. அதை நினைச்சு நீங்க கவலைப்படுவீங்களான்னு கேட்டாங்க. வாட்சி ரிப்பேர் ஆயிருச்சு, மோசமா போகுது, அதுதான் கடையில கொடுத்துருக்கா, அதை வச்சு நீங்க பிகர் பண்ணுவீங்களா? பண்ண தேவையில்லை. உங்க வாட்சியா இருந்தா நீங்க பிகர் செய்யணும். அதை பத்தி அடுத்தவருடைய வாட்சிக்கு நீங்க பிகர் செய்ய மாட்டீங்க. உங்க வாட்சிக்கு அவர் கவலைப்பட மாட்டார். தானுங்க உங்க போன் கட்ட பத்தி நீங்க தான் கவலைப்பட்டாகணும். உங்களுக்கு 4 பேர் கவலைப்படுங்க சொல்ல முடியும். யாரும் கவலைப்படாம போறாங்க. அதை பத்தி இருக்கான். அப்படியா நல்லபடியா வேணும் மனசுக்குள்ள வேணும் சொல்லிக்குவாங்க. அப்படியா அப்படின்னு ஆய சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நல்லா இது வேணும் இன்னும் என்ன ஆட்டம் போட்டேன் இந்த போன வச்சிருக்கேன் சொல்லுவாங்க மனசுல. அவன் யாரும் கவலைப்பட மாட்டான். நீங்க தான் கவலைப்பட்டாகணும். சொன்னாங்கன்னா இதுவரை நான் என்னதுன்னு இருக்குமா அது வரைக்கும் சிக்கிறதுக்கு கவலை இருக்கும். இப்ப நானே இல்லையோ அப்ப நம்மளுக்கு ஒண்ணு இல்லை. எப்ப மைதா அமாராதா சிக்கிற துணியா இருந்துதான் இருக்கும். எப்ப நானும் இல்லை என்னதும் இல்லைன்னு ஆயிருக்குன்னு சொன்னா அந்த சிக்கர் நமக்கு போயிருந்தான். சுடாயா क्या मुझे खुद से मुझे आजाद कर डाला. நான் என்ற எண்ணத்திலிருந்து என்னை சேகனாய் விடுவிச்சான். நான் என்ற அந்த எண்ணத்திலிருந்து என்னை விடுவிச்சினால ஒரு சுதந்திரமான எண்ணத்தை எனக்கு கொடுத்தாங்க. ரெண்டுமே சேர்ந்து போயிருக்கு. எனக்கு சிக்கிற துணியாவை கல்பட்டு போயிருக்கு சிக்கிற வைக்குமா. நான் என்றிருந்த தானே நானே என் மூலாது. அதுதான் அல்லா சொல்றான். அல்லதீன இதை அசாபத்துக்கும் முஸ்லீம் இருக்கும் ஏதாவது சிரமம் அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா சொல்லுவார்கள் இன்னா இல்லாஹி வைனா இறைவி ராஜு. நாமளே அல்லாஹ் கூடியவர்கள். நம்ம நமக்கு அல்லாவது நாமளே அல்லாட்ட போறோம். நம்மளே அல்லாட்ட போனா எங்க போயிட போது பிரச்சனை இல்லை. நானே என் மௌலாது என்று நீங்க சொல்லிவிட்டால் அல்ல என்ன செஞ்சாங்க. உலாய்க்கு அலையின் சலவாத்தும் ரப்பியும் ரஹ்மா. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்து சலவாத்தும் உண்டாகுது ரஹ்மத்தும் உண்டாகுது. உலாய்க்கு உங்கள் மோசதூர் அவர்கள் தான் நேரடி பெற்றவர்கள். ஏதோ அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் சிரமம் ஏற்பட்டால் கஷ்டம் ஏற்பட்டால் சொல்லுவாங்க இன்னா இல்லாஹி இன்னா இளையராஜ். நாமளே அல்லாஹ் மோதா வண்டி இது ஏன் வண்டி இல்லை, இது கார்பரேஷன் வண்டி மோதா. கார்பரேஷன் வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னு சொன்னா டிரைவருக்கு அந்த கவலைப்பட்டு பாத்துருக்கீங்களா? நாம தான் கவலை பண்ணணும். ஜட்ஜில் இறக்கி விட்டாங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு சார் எங்க சார் இந்த மாதிரி வண்டி ரிப்பேர் எங்க நிக்குது நிக்கிறது ஆளுக்குள்ள அங்கேயே ஓரங்கட்டு அவன் பாட்டுக்கு அடுத்த வண்டி நிப்பாட்டு போய் ஏற்று அவன் பாட்டுக்கு போய் திருச்சி போயிருக்காரு. சந்தோஷமா இருக்காங்க. எந்த பிரச்சனை இப்ப நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது ரிப்பேர் ஆயிருச்சு என்ன சொல்றது? நம்ம சொந்த காருங்களா சொந்த பைக்கோ சொந்த காரோ போயிட்டு இருக்கு ஒரே ரிப்பேர் ஆயிருக்கு. என்ன பிப்ரவரி என்ன டிரைவ் பண்றோம் அன்னைக்கு வந்துட்டு இருக்கோம். நானும் மோலான நம்ம அன்சாரி பையன் அது வெளில வண்டி ரிப்பேர் ஆயிருக்கு. மஞ்சள்லையும் சுத்தூர் வண்டி ரிப்பேர் அடிக்குது. இதமாக தள்ளவா அப்படிங்கிற இன்னைக்கு சிரிப்பா இருக்கு. இது மாதிரி தள்ளவா அப்படின்னா அவரு சொல்லி அங்க பக்கலா இருக்கு இது பக்கலா ஒண்ணும் வழங்க மாட்டேங்குது. நமக்கு அந்த பிக்கர் அவருக்கு அவரு கல்வி என்ன பிக்கர் பண்றது வண்டி உடையவருக்கு என்ன பிக்கிறோம் அந்த பிக்கர் நமக்கு இருக்காதுல்ல வராதுல்ல. இந்த பேர் தவறாக பின்னாடி இறங்கிட்டு திருச்சியே தர்றாங்க. வண்டி இருக்க மாட்டேங்குதா இருக்குதா திருச்சிக்கிட்டு தமாஷ் பண்ணிட்டு அவங்க தடுறாங்க. அவங்க ஒரே பிக்கரா உள்ள உட்காந்து இருக்காரு. இன்னைக்கு இல்ல தெரியலையா இருக்குதா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணு இருக்கு இல்ல கவர்மெண்ட் ஆட்டோ கிட்ட பிடிச்சி போயிடலாம். அதுல ஒரு ஆட்டோ வண்டி ஏறி வந்துட்டோம். வடு வந்து பார்த்து அவரே விட்டு வண்டி ஏறி வந்து அவர் வர முடியுமா? இப்ப அவர் சொந்த வண்டி எடுத்து நமக்கு எந்த பிக்கரும் இல்லை. அதே மாதிரி அதாவது அவரு கூட இருக்கிற ஆதரவு அடுத்த நிப்பாட்டிட்டு காரப்பேசி வண்டிய அவன் பாட்டுக்கு பேர வண்டி நிக்குது. எவன் ஏறுவாங்க மேல அப்படின்னு ஓட காலத்து ஏற மாட்டாலும் அவன் யோசிச்சு ஏறுறாங்க. இப்ப யார் ஏறுவான் அவன் பாட்டுக்கு விட்டு போயிடுறான். வெஜமா சொல்லுவாங்க இது மோதாவுடைய வண்டி பாயுது நீயே கவலைப்படுற நீ எதை பத்தி பிகர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அதனால யார் அப்படி சிரமம் ஏற்பட்டால் இன்னா இல்லாயோ இன்னாயில ஈராஜோ நாமளே அல்லாஹ் கூடியவர்கள் நம்ம வண்டி கிடையாது.
ஜிஸ்மு அல்லாவது இந்த ரூஹ் அல்லாவது இதெல்லாம் மோலா ஃப்ரீயா வந்தது நம்மள இதெல்லாம் இலவசமா கொடுத்தது. இது அல்ல நீங்க இந்த ஜிஸ்மு நாம இல்ல, ஒரு ஜிஸ்மு நமக்கு அல்ல இலவசமா மேல் மிச்சமா கொடுத்தது. எப்படி கையில வாட்சி கட்டிருக்கோம், வாட்சி நாமலா வாட்சி மேல் மிச்சமா ஃப்ரீயா கிடைச்சது. ஜாக்கா வாங்கி கொடுத்தாரு, முன்னாடி மாமா வாங்கி கொடுத்தாரு, அக்கா வாங்கி கொடுத்தாரு, ஜெட்டா வாங்கி கொடுத்தாரு சொல்றோம் இல்ல, அது மாதிரி இந்த ஜிஸ்மும் வேலை கொடுத்தது. இது இல்லாமல்லாம் இருந்தோம்டாங்க சேகநாயகம். இந்த ஜிஸ்மு இல்ல, ரூஹ் இல்ல, கல்பு இல்ல, இந்த மூணு இல்லாம நாம இருந்தோம். இந்த மூணு மேல் மிச்சமா எல்லாம் கொடுத்தான். படிக்கிறாங்க மை காத்தா ஏகு சூரத்து ஜிஸ்மே ஜானோ தன்ன மண்ணு கொஞ்சம். நான் யார்? நான் வெறும் ஒரு தோட்டம். நான் அல்லாவுடைய இல்முல இருந்தேன். இல்முல இருந்தபோது என்ன இல்ல? ஜிஸ்மு இல்ல, கல்வு இல்ல, ரூஹ் இல்ல, மூணுமே இல்ல. நான் இருந்தோம். அப்ப இப்ப எப்படி நாம இருந்தோம்? அதுதான் தப்பர் வசன்னு சொல்லி கேட்டான். உமார அசல் பக்திக்கு ஜாவ வாங்குறாங்க. ஜாவ அசல் பக்தி எங்க? இந்த இல்முல இருந்தது. அந்த இல்மு இருக்கும்போது ஜிஸ்மு இல்ல, கல்பு இல்ல, ரூஹ் இல்ல. ஜிஸ்முல உள்ள பிக்ரு உனக்கு ஜிஸ்மே ஒன்று இல்ல. கண்ணை பத்தி பிக்ரு இல்ல, காதை பத்தி பிக்ரு இல்ல, பல்லு வலி பிக்ரு இல்ல, கை வலி பிக்ரு இல்ல, கால் பிக்ரு, கல்பு பிக்ரு எதுவுமே உனக்கு இல்ல. அங்க ஜிஸ்மே உனக்கு இல்லையே. மை காத்தா ஏக்கு சூரத் ஜிஸ்மே ஜானோ தன்ன மண் குத்திக்கு. मैं जाता एक सूरत इसमें जानो तन्ना मन तन्ना तन्ना उड़न சொல்றது तन्ना कल्ब சொல்றது जानना உயிர் சொல்றது मेरी सूरत में वो आया मुझे आबाद कर डाला. என் சூரத்தில் அவன் லாஹிரான என்னை ஆபாத் ஆக்கிட்டான். இந்த ஜிஸ்மை பிரியா கொடுத்தா, இந்த கல்வை பிரியா கொடுத்தா, இந்த ரூஹை பிரியா கொடுத்தா, அனுபவிக்கிறதுக்காக கொடுத்தா மோதாத்தானா. ஜிஸ்மை எது கொடுத்தா? அவனுக்கு அடிபடுவதற்காக. இந்த ஜிஸ்முக்கு இன்பம் எது விளங்காம இருக்கணும்? இந்த ஜிஸ்மை கொடுத்தவனுக்கு அடிபணியிருந்தோம் இன்பம் விளங்காம இருக்கணும். இந்த கல்விக்கு இன்பம் எது? இந்த கல்வியை கொடுத்தவன் சதா உள்ள வச்சுக்கிறதா கல்விக்கு இன்பம். ரூஹுக்கு இன்பம் எது? அந்த ரூஹை கொடுத்தவன் சதா பார்க்கிறதா ரூஹுக்கு இன்பம். அதுல ரூ தேக்தே ரூ தேக்தி, அதுல ரூ தேக்தே ரூ தேக்தி. இந்த ரூஹுக்கு இன்பம் எது? சதா இந்த ரூஹை கொடுத்தவன் பார்க்கிறதா இன்பம் தான். இதுதான் சொன்னாங்க தப்பர் தர் வத்தன் விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. யூபியாக்கள் இஸ்ரால சொல்லுவாங்க தப்பர் தர் வத்தன், உன் சொந்த ஊருக்கு போ. ஹோஸ்பர் தம் எஜமா தர்கா 4 சொல்லி கொடுத்தாங்க. ஹோஸ்பர் தம் முரீதுக்கு எப்பயுமே 4 இருக்கணுமா? ஹோஸ்பர் தம் என்ன அர்த்தம்? எப்பயுமே மூச்சுல கவனம் இருக்கு. ஹோஸ்னா